தங்கராசு வெற்றி பெறுவாராமா? பெறுவாருங்க. ஆமா, உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா அவர்கிட்ட சொல்றதுக்கு? கோரிக்கை நம்மளுக்கு சாலை ஒண்ணு இல்லாம பண்ணணும். சாராய கடை இல்லாம பண்ணணும். சாராய கடை இல்லாம பண்ணணும். காருக்கும் கும்பிடுறோம். சார கடை ஒண்ணும் இல்லதான் செய்யணும். பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அடி நம்மளுக்கும் அடி. என்னமோ சார கடை ஒண்ணும் இல்லதான் செஞ்சுட்ட அவங்க காருக்கும் கும்பிட்டோம். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அவங்களுக்கு. நீங்க சொல்லுங்க, வெற்றி பெறுவாரா? வெற்றி பெறுவார். எல்லாம் போட்டோம். நாங்க நம்ம வீட்டுல 4 லிஸ்ட் அங்கதான் கட்டாயமா. விஜய் எல்லாமே நல்லது செய்யறாங்க. எல்லாமே நல்லது. ரசிகன் விஜய் நல்லா பண்ணுவார். பார்த்தாலே முகத்தை பார்த்தாலே தெரியும் பண்ணுவார். தங்கராஜ் நல்லா செய்வாங்க. வருவாரு வருவாரு ஜெயிச்சிருவாரு. தங்கராஜ் வெற்றி உறுதி. ஓட்டு போடுறோம். போடுறோம். இந்த பிராண்ட் கடையை நிறுத்திருங்கோ எப்படியோ ஓட்டு போடுவோம் தங்கராஜுக்கு. நம்பி போலாமா? ஓட்டு போட்டுருங்க. நம்பி போகலாங்க. நம்பி போகலாம். போடுறாங்க. போடுறீங்க. நன்றி. அக்கா, இது என்ன தொகுதிக்கா? குன்னூர் தொகுதி. உங்களை வந்து இப்ப யார் பார்த்தது? தங்கராஜ் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா வெற்றி பெறுவார். ஏன் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? எங்க ஊருக்கு நல்லது பண்றதுக்காக. நல்லது கண்டிப்பா பண்ணுவார். குன்னூர் தொகுதியா கண்டிப்பா பிடிப்பாரா தங்கராஜ்? கண்டிப்பா பிடிப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா. எங்க ஊர்க்காரங்க எல்லாருமே தங்கராஜுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எத்தனாவது வரிசையில இருக்குன்னு தெரியுமா? 4வது வருஷம். உறுதி. வெற்றி உறுதி. குன்னூர் தொகுதி. யார் உங்களை வந்து பார்த்தது? தங்கராஜ். அவர் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா வெற்றி பெறுவார். ஏன் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஊருக்கு நல்லது செய்யணும்ல, அதனால. தங்கராஜ் நல்லது செய்வாரா? அவர் பேசும்போது எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? அவர் நல்ல நம்பிக்கையா பேசினாரு, நம்பிக்கை கொடுத்தாரு மக்களுக்கு, அதனால வெற்றி பெறுவாரு. நல்ல நம்பிக்கை கொடுத்தாரு. எல்லாமே செய்வாரு. அங்க இருக்கிற குப்பை எல்லாம் அல்றேன்னு சொல்றாரு. வெற்றி பெற்றுட்டாருன்னா வந்து பாக்குறேன்னு சொன்னாரு. எல்லாத்துக்கும் உதவி செய்யறேன்னு சொன்னாரு. வீடு கட்டி தரேன்னு சொன்னாரு. எங்களுக்கு இந்த மாதிரி காலேஜ் முடிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்புல எடுத்து தரேன்னு சொன்னாரு. குன்னூர்ல ஒரு சென்டர் ஓபன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தங்கராஜ் வெற்றி பெறுவார். கண்டிப்பா. எத்தனாவது வருஷம் தெரியுமா? 4வது வருஷம். அக்கா, என்ன தொகுதிக்கா? குன்னூர் தொகுதி. யாருக்கு அவங்கள வந்து பாத்தீங்க? தங்கராஜ். அவர் வெற்றி பெறுவாரா? வெற்றி பெறுவாரு. ஜெயிக்க வச்சிருவீங்களா? ஜெயிக்க வச்சிருவோம். ஏங்க அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? நாங்க வந்து ஊர் மக்களுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் கஷ்டம் நல்லது பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சட்டமன்ற மக்கள் இந்திய தேச மக்கள் புறத்தையும் நல்லபடியா பார்த்துப்பேன்னு சொன்னாங்க. புரிஞ்ச நாட்டு மக்களுக்காக இல்லாட்டியும் எல்லாத்தையும் நம்ம மக்கள் மாதிரி இது பண்ணு. ஜெயிச்சா நல்லது. ஜெயிச்சிருவாரு. ஜெயிக்க வைப்பீங்களா? நம்பி போலாமா? இங்க இருந்து நம்பி போலாம். ஓட்டு போட்டுருவோம். ஜெயிக்க வச்சிருவோம். பிடிச்சிருவாரு. என்ன தொகுதிங்க? குன்னூர் தொகுதிங்க சார். யாருக்கு அவங்கள வந்து பாத்து? தங்கராஜ் சார். அவர் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. ஏங்க அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்ல. அவர் வந்தா பாத்துப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசினாரு. என்ன சொன்னாரு? என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? வாக்குறுதி ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் இங்க சரியா இல்ல, அது செய்யறேன்னு சொன்னாரு. அப்புறம் தண்ணி வசதி எல்லாம் நல்லா கிளீனா இல்ல. அப்புறம் பேருந்து வசதி செஞ்சு தரேன்னு சொன்னாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு மெயின். அப்புறம் குழந்தைங்களுக்கு, எங்களோட குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர்ல இது பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. அதனால தங்கராஜ் சார் வரணும்னு நினைக்கிறோம். தங்கராஜ் பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க சார். இருக்கு. போடுவோம். கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஓட்டு போட வைப்போம் எல்லாத்தையும். கண்டிப்பா. நன்றி.